ஜெயலலிதா அம்மையாருக்கு இவரை அரசியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு என்ன காரணத்திற்காக வந்தது? அதுவாவது நிறைவேறியதா அந்த எண்ணமாவது? இப்ப அதிமுக அரசியல் கட்சியாக அங்கீகரிக்கப்படாத நிலை. ஏன் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை செலக்ட் பண்ணாரு அப்படின்றது போது எம்ஜிஆர் வந்து படிச்சவங்களை நம்பி கொஞ்சம் ஏமாந்து போயிட்டார். படிச்சவங்கெல்லாம் நல்லது செய்வாங்க அப்படின்னு நினைச்சாரு. ஆனா படிச்சவன்ல சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோ வென்று போவான்ன்றது அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சது. அவங்களுக்கு வந்து தனக்கு நிகராக ஒரு ஆள் உலகத்திலே இல்லைன்னு நினைப்பாங்க. ஒரு நாள் எம்ஜிஆர் கையை பார்த்துட்டு உங்கள் கையில் ராஜரேகை ஓடுது, நீங்கள் ராஜா ஆவீங்க அப்படின்றாங்க. இது ராஜாக்கள் கையில் ஓடுற ரேகை அப்படின்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் அப்படியான்ட்டு சரின்னு சிரிச்சுக்கிட்டு விட்டுட்டாரு. என்னென்ன ஷூட்டிங் நடக்கும்போது ஜெயலலிதா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஜெயலலிதா கையை பார்க்கும்போது ஜெயலலிதா கையில் அதே ராஜரேகை ஓடுது. அப்போ அவர் சொல்கிறாரு, அம்மு நீ ஒரு நாள் அரசியலில் பெரிய ஆளாக வருவ, உன் கையில் ராஜரேகை ஓடுது. அரசியல் நெவர், நான் அதெல்லாம் வரமாட்டேன், சான்ஸே இல்லை அப்படின்றாங்க. அப்போ எம்ஜிஆர் வந்து இவங்க தான் ரைட் பர்சன். இன்னொன்று அவங்க கல்யாணம் பண்ணல, தனியாக இருக்காங்க, வெரி போல்டு லேடி, நல்ல இங்கிலீஷ் தெலுங்கு கன்னடம் எல்லாம் ஹிந்தி அதெல்லாம் நல்லா பேசக்கூடியவங்க. அப்போ ஜெயலலிதா கேன் இம்ப்ரெஸ் பீப்புள் பை ஹர் ஸ்பீச். அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீச் தயார் பண்ணி எல்லாம் கொடுத்து பேச வைக்கிறாங்க. அங்கே போன பிறகு தான் தெரியுது எங்கே அம்மு எங்கன்னா அம்முவை காணோம். ஐயோ அது ஏறலையா, அதுங்கள நம்ம வந்துட்டோமான்னு. என்னையா அப்படி விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு எம்ஜிஆர் அந்த கடல் நடுக்கடலில் அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல ஷூட்டிங் நடக்குது, பார்த்தா ஒரு சிங்கிள் போட்டில் ஜெயலலிதா போகும். எம்ஜிஆரையே சேலஞ்ச் பண்ணுற ஆள். என்ன உங்களுக்கு எல்லாரும் வணக்கம் வைக்கணும், கரெக்டான செலெக்ஷன் தானே. இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் பேர் நிற்கிற மாதிரியே ஜெயலலிதா பேர் நிற்கிது இல்லை. எம்ஜிஆருடைய செலெக்ஷன் கரெக்ட். அவருக்கு அடுத்து ஒரு ஆளை கொண்டு வந்தார். இந்த அம்மா வந்து அவங்களுக்கு அடுத்து ஒரு ஆளை கொண்டு வராதனால தான் இன்னைக்கு கட்சி தகுடு தத்தம் போடுது. 1000 வருஷம் இந்த கட்சி இருக்கும்ன்றாங்களா, அப்போ நமக்கு அடுத்து யார் வர்றது? அவங்க விஜயசாந்தியை கேட்டு பார்க்குறாங்க, அந்த அம்மா முடியலை. அஜித்தை கேட்குறாங்க, அஜித்தும் he said no. சொல்ல அதில் அஜித் அவர்கள் பட்டியல் பெயர் இருக்குதா? ஆமாம், அஜித்திட்ட நேரையே கேட்டிருக்காங்கல்ல, நீங்கள் எங்கள் கட்சியில் சேர்ந்துருங்கன்னு. அவர் கூட இருந்தவங்க அவரை வந்து ஏற்றி விட்டு நீங்களே பெரிய ஹீரோ, நீங்கள் போய் என்ன அந்த அம்மாட்ட சேர்றது, நீங்களே பெரிய சிஎம் பிஎம்லாம் ஆகலான்னு இந்த சுற்றி இருந்தவங்க கெடுத்த கெடுதான். எம்ஜிஆர் அவர்கள் அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது இரட்டை இலை அப்படின்ற ஒரு சின்னத்தோடு அது எந்த ஒரு எப்படி அமைஞ்சதுன்னு தெரியல. அந்த இரட்டை இலை இன்னைக்கு இரட்டை இலை அப்படின்னால ஞாபகம் வர்றது ஒன்று எம்ஜிஆர், இன்னொன்று ஜெயலலிதா அம்மையார் தான். இந்த ஜெயலலிதா அம்மையாருக்கு இவரை அரசியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு என்ன காரணத்திற்காக வந்தது? அதுவாவது நிறைவேறியதா அந்த எண்ணமாவது? இது நல்ல கேள்வி. அதாவது இது 2 கேள்வி. இரட்டை இலை எப்படி வந்தது, ஜெயலலிதா எப்படி வந்தாங்கன்னு. ரெட்டை இலைக்கு வந்து இவரெல்லாம் ஒன்றும் இது பண்ணல. அது மாயத்தேவர்கிட்ட வந்து இப்போ முதல்ல கட்சி நிற்கும் போது அரசியல் கட்சியாக நிற்கலை, சுயேட்சையாக தான் நிற்கிறாங்க. அப்போ சுயேட்சைக்கு 4-5 சின்ன எடுத்து கொடுத்து, நீங்கள் திண்டுக்கல்லில் இவர் மாயத்தேவர் அதிமுக சார்பாக நிற்கிறார். அப்போ அதிமுக அரசியல் கட்சியாக அங்கீகரிக்கப்படாத நிலை, முதல் தேர்தல் இல்லையா, அப்போ சுயேட்சையாக தான் நிற்கிறான். அப்போ சுயேட்சைக்குரிய சின்னம் கொடுக்கும் போது இது வரைகிறதுக்கு ஈஸின்னு ரெட்டை இலையை எடுத்துட்டு இதை வச்சுக்கிடுவோம் அப்படின்னு மாயத்தேவர் தான் டிசிஷன். அப்புறம் எம்ஜிஆர்கிட்ட சொல்கிறார், ஃபோனில் சொல்கிறார், நான் இப்படி எடுத்திருக்கேன். சரி, ஏன்னா மாயத்தேவர் படித்தவர் வக்கீல் அப்படின்னும் போது எம்ஜிஆர் வந்து படித்தவங்களை நம்பி கொஞ்சம் ஏமாந்து போயிட்டார். இந்த விஷயத்துக்குன்னு சொல்லலை, பொதுவாகவே படித்தவங்கெல்லாம் நல்லது செய்வாங்க அப்படின்னு நினச்சாரு. ஆனால் படித்தவன்ல சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோ வென்று போவான்ன்றது அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுது. இப்படி தான் ரெட்டை இலை தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்போ வந்து வரைகிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதில் ஒரு சமயம் அந்த கட்சி 2ஆக பிரியும் போது ஜானகி ஜெயலலிதா படம்லாம் வரைஞ்சிருந்தாங்க. வரைஞ்சி அந்த 2 இலையும் பிச்சுக்கிட்டு போன மாதிரி எல்லாம் காமிச்சு அப்படியெல்லாம் இருந்துச்சு. அப்போது அண்ணா எம்ஜிஆர் வரைஞ்சாங்க. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் ஜெயலலிதா வரைகிறாங்க. அது ஒரு நல்ல சின்னம், எளிமையான, வரைகிறதுக்கு ஈஸி. ஏன்னா பசுவங்கன்றும்லாம் இருந்துச்சு. அப்புறம் ராட்டை நூறுக்கும் பெண் இந்திரா காங்கிரஸுக்கு ராட்டை. அப்போ வந்து எம்ஜிஆர் ரெட்டை இலைன்னு சொன்னது கூட அந்த திண்டுக்கல் எலெக்ஷன் அப்போ அண்ணே பின்னாடி இருந்து கேட்கும் போது ராட்டை இலை ஓட்டு போடுங்கன்னு வருது, நீங்கள் அதனால ரெட்டை இலைன்னு விரல் காட்டுங்கன்னு சொன்ன பிறகு தான் அவர் அந்த வி சிம்பல் காமிச்சது.
ஏன்னா இல்லைன்னா அவர் ரெட்டை இலையில ஓட்டு போடுங்கன்னா ராட்டை இலை ஓட்டு போடுங்கன்னு கேட்குது. அப்போ ராட்டை சுத்துற பெண் சின்னம் ஒன்று இருந்தது, பசுவும் கன்றும்னு ஒரு சின்னம் இருந்தது. அதெல்லாம் வரைகிறது கஷ்டம், இது வந்து வரைகிறது ஈஸி. அதனால் இதை தேர்ந்தெடுத்தார். எம்ஜிஆருடைய அட்வைஸ் அதுதான் மாயத்தேவருக்கு, சின்னம் எடுக்கும் போது வரைகிறதுக்கு ஈஸி ஆகிடுங்க, நம்ம பசங்க வரையணும் அப்படின்னு. அதன் பிறகு ஜெயலலிதா வரும் பொழுது ஜெயலலிதா வந்து இதுக்கு ஒரு நீண்ட கால வரலாறு உண்டு. ஏன் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை செலக்ட் பண்ணாரு அப்படின்றதுக்கு. நாடோடி மன்னன் படம்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு படம், எம்ஜிஆரும் பானுமதியும் நடிக்கிற படத்தில் பானுமதி வந்து அஷ்டாவதானி. அஷ்டாவதானின்னா என்னென்னா ஒரே நேரத்தில் 8 வேலை செய்வாங்க. 8 வேலை எப்படின்னா, இப்போ நீங்கள் திருக்குறளில் 310 திருக்குறள் எதுன்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் முதுகில் யாராவது ஒரு உளுந்தம் பருப்பு எவ்வளோ பெருசு அதை அப்படி போடுவாங்க. அந்த பக்கம் இன்னொரு ஆள் மணி அடிப்பாங்க, இங்கே ஒரு ஆள் பூவை தூக்கி போடுவாங்க. இப்படி 8 வேலை நடக்கும். இவங்களை சுற்றிய ஒரு ஆள் கணக்கு போடுவாங்க, கணக்கை சொல்லணும். அது 1010 3004 கூட்டினா எவ்வளவு, பெருக்கினா எவ்வளவுன்னு அதை சொல்லணும். இந்த மணி கொஞ்ச நேரம் கழிச்சு மணி எத்தனை அடிச்சிச்சுன்னுவாங்க, அதை சொல்லணும். இந்த முதுகில் எத்தனை உளுந்தம்பருப்பு உளுந்துச்சுன்னுவாங்க, அதை சொல்லணும். எத்தனை பூ உங்கள் இதில் போட்டாங்கன்னுவாங்க, அதை சொல்லணும். இப்படி 8 வேலைகள் நடக்கும், 8ஐ நினைவில் வச்சு சொல்லணும். இதில் சதாவதானம்னு 10 செய்கிறது, அஷ்டாவதானம்னு 8 செய்கிறது இருக்கு. அவங்க வந்து அஷ்டாவதானி. அவங்களுக்கு இசை மட்டுமல்ல, ஜோதிடம் இந்த மாதிரிலாம் நல்லா தெரியும். ஒரு நாள் எம்ஜிஆர் கையை பார்த்துட்டு, உங்கள் கையில் ராஜரேகை ஓடுது, நீங்கள் ராஜா ஆவீங்க அப்படின்றாங்க. இது ராஜாக்கள் கையில் ஓடுற ரேகை, ஏன்னா அவங்க கையில எல்லாம் இல்லை, அவங்க படித்ததை வச்சு சொல்கிறாங்க, இது ராஜரேகை உங்கள் கையில் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போவே ராஜா தானே, மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன் தானே, எம்ஜிஆரா அப்படி சொல்லுவாங்க. இப்போவே உங்கள் படமெல்லாம் மினிமம் கேரண்டி தானே, எப்படியும் லாபம் கொடுத்துரும். இன்னைக்கு வரைக்கும் லாபம் கொடுக்குது, அன்னைக்கு கொடுக்காதா? இன்னைக்கு வரைக்கும் லாபம் கொடுக்குது இல்லை, அதனால தானே தியேட்டரில் எம்ஜிஆர் படம் ஓடுது இப்போ வரைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் அப்படியான்ட்டு சரின்னு சிரிச்சுக்கிட்டு விட்டுட்டாரு. நம்ம ஃபீல்டில் நம்ம தானே ராஜா அப்படி. எம்ஜிஆர் வந்து கடைசி ஷூட்டிங் முடித்து வெளியே கிளம்புறாரு. அதோட முடியுது. மீனவ நண்பன் ஷூட்டிங் செட்டில் அந்த மினியேச்சர் ஷிப்பு வச்சு தண்ணி அடிக்கிறது, அப்போ தண்ணி அடிக்கிறது இவங்க க்ளோஸ்அப்பில் இவங்க முகத்தில் அடிக்கிறது, இதெல்லாம் எம்ஜிஆர் நம்பியார் அந்த ஒரு ஃபைட் சீன் இருக்கும், அதை எடுக்கிறாங்க. அது முடிஞ்ச உடனே எம்ஜிஆர் சொல்கிறாரு, இவ்வளோ நாள் நான் வந்து இந்த திரையுலகத்தில் சக்கரவர்த்தியாக இருந்துட்டேன், ராஜாவாக இருந்துட்டேன், இனி நான் வந்து முதல் மந்திரியாக தான் போகிறேன், அப்படி தான் போகிறேன். இங்கே இருக்கிற பவர்ஸ் எல்லாம் எனக்கு அங்கே இருக்குமான்னு தெரியலை. நான் முதல் படத்தில் நடிக்கும் போதே என் கூட நடித்தது ராஜா மகள், ராஜகுமாரியில் நடித்தவங்க வந்து மாலதி, கே மாலதின்னு, அவங்க வந்து ராஜா ஒய்ஃப், மகள் இல்லை ராஜா ஒய்ஃபு. இந்த படத்தில் நடிக்கிறது ராமநாதபுரத்து ராஜா மகள் லதா. நான் ராஜா ஒய்ஃபோடு நடிக்க ஆரம்பித்தேன், இப்போ ராஜா மகளோடு நடிக்கிறேன். இந்த ஃபீல்டில் நான் வந்து ஏகபோக சக்கரவர்த்தி, இந்த வார்த்தை தான் அவர் பயன்படுத்தினார், ஏகபோக சக்கரவர்த்தியாக இருந்துட்டேன், இனி வந்து நான் மந்திரியாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அன்னைக்கு வந்து பானுமதி அவர் கையை பார்த்துட்டு உங்கள் கையில் ராஜரேகை ஓடுதுன்னாங்க. இப்போ நீங்கள் இந்த ஃபீல்டுலேயே நீங்கள் ராஜா தானன்றாங்க. அதே மாதிரி அவர் இருந்துட்டார், ஏகபோக சக்கரவர்த்தி, அவர் சொல்கிறது தான் வாக்கு அப்படின்ற மாதிரி இருந்துட்டார். அப்புறம் ஒரு நாள் என்னென்னன் ஷூட்டிங் நடக்குது. என்னென்னன் ஷூட்டிங் நடக்கும்போது அந்த ஜெயலலிதா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஜெயலலிதா கையை பார்க்கும்போது ஜெயலலிதா கையில் அதே ராஜரேகை ஓடுது. அப்போ அவர் சொல்கிறாரு, அம்மு நீ ஒரு நாள் அரசியலில் பெரிய ஆளாக வருவ, உன் கையில் ராஜரேகை ஓடுதுன்றாரு. அரசியல் அன்னவர், நான் அதெல்லாம் வரமாட்டேன், சான்ஸே இல்லை அப்படின்றாங்க. ஆனால் இன்னொரு பேட்டியில் அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் நடிக்க வராமல் இருந்தால் என்னவா வந்திருப்பீங்கன்னா, ஒருவேளை நான் அரசியலுக்கு போனாலும் போயிருப்பேன், அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றாங்க. என்ன காரணம்னா, அவங்க வந்து முசோலினி, ஹிட்லர் இவங்களுடைய புக்ஸ் படிச்சிருக்காங்க. அவங்களுடைய லைப்ரரியில் ஏஆர்எஸ் சொல்லியிருப்பார், இந்த லைட் ரீடிங் புக்ஸுன்றோம்ல, ஹெரால்ட் ராபின்சன், ஷெல்டன், இந்த மாதிரி புக்ஸ் கிடையாது. எல்லாமே 2ஆம் உலகப்போர், 1ஆம் உலகப்போர், அந்த மாதிரி சீரியஸ் ரீடிங். அதில் முசோலினி, ஹிட்லர் இவங்களை பற்றிய புக்ஸ் எல்லாம் இருக்குது, கரிபால்டி. அப்போ அது படித்ததுனாலேயோ என்னமோ அவங்க ஒருவேளை நான் அரசியலுக்கு வேணால் போயிருப்பேன், நடிகை ஆகலைன்னா அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து சான்ஸே இல்லை அப்படின்றாங்க எம்ஜிஆர். ஏன்னா இவங்க தான் இப்போ டாப் ஸ்டார் ஆகிட்டாங்களா. 1968 8 படம் எம்ஜிஆர் படம் வருது, 8 படமும் ஜெயலலிதா தான் ஹீரோயின். 67
68, 69 3 வருஷம்தான் எம்ஜிஆர் கூட ஜெயலலிதா நடித்தது. 65 அஃப்கோர்ஸ் இது 1001 வருது. 66 ஃபுல்லாக அவங்க ரவிச்சந்திரனோட தான் நடித்தாங்க. அப்போ எம்ஜிஆர் மனசில் வந்து அவர் அரசியலுக்கு வந்த பிறகு யாரை கொண்டு வரலாம், நம்மளால் ஆட்சியையும் பார்த்துக்கிட்டு கட்சியும் பார்க்க முடியல, கட்சியில் ரொம்ப பிளவு. எஸ்டிஎஸ் எம்ஜிஆர் மேலே ஒரு ஊழல் பட்டியல் கொண்டு வந்து கட்சியை தான் கபலீகரம் பண்ணணும்னு நினச்சி எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கட்சிக்குள்ளே இப்படி பிரச்சனைகள் வருது, நம்ம வந்து மக்களை சந்திக்கவும் அடித்தள மக்கள்கிட்ட கட்சியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அதுக்கு ஒரு ஆள் வேணும்னு நினைக்கும் போது அவர் ஜெயலலிதாவை மனசுக்கு கொண்டு வந்தது காரணம் அவங்க கையில் அந்த ஓடுறாங்க. இன்னொன்று ஜெயலலிதாவே சொல்கிறாங்க, அவங்க அப்பா வந்து இவங்க பிறந்து 2 வயசு கழிச்சு தானே இறந்து போகிறாங்க. அப்போ பிறந்தவொடனே ஜாதகம் கணிப்பாங்களா, அப்போ அவங்க அப்பா சொன்னாங்களாம் என் பொண்ணு பெரிய ஆளாக வருவா, பெரிய மகாராணியாக வருவான்னு அவங்க அப்பா ஜாதகம் பார்த்து சொல்லியிருக்காங்க. அதையும் ஜெயலலிதா ஷேர் பண்ணியிருக்கலாம். எங்கள் அப்பா இப்படி சொல்லுவாங்களா, ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம், சொல்லியிருக்கலாம் எம்ஜிஆர்கிட்ட. அப்போ எம்ஜிஆர் வந்து இவங்க தான் ரைட் பர்சன். இன்னொன்று அவங்க கல்யாணம் பண்ணல, தனியாக இருக்காங்க, வெரி போல்டு லேடி, நல்ல இங்கிலீஷ் தெலுங்கு கன்னடம் எல்லாம் ஹிந்தி அதெல்லாம் நல்லா பேசக்கூடியவங்க. அதனால தானே டெல்லிக்கெல்லாம் அனுப்புகிறாரு, அவர் எம்பி ஆக்குறாரு. முதல்ல அங்கே தானே அவங்களுக்கு ட்ரைனிங். இந்திரா காந்தியோட ரொம்ப ஃபேவரட் ஆயிட்டாங்கல்ல அவங்க. அந்த மாதிரியெல்லாம் வந்து நமக்கு மத்திய அரசோட பேச்சுவார்த்தைக்கு உதவுவா. இங்கேயும் வந்து மக்களை இவங்க போனாலே கூட்டம் கூடிரும், அதுக்கு பிறகு இவங்க பேசி இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. ஷீ கேன் டூ தட். இப்போ மற்ற நடிகர்களுக்கெல்லாம் கூட்டம் கூடும், ஆனால் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும்ல. கூட்டம் வேணால் வரும், நல்லா இருக்குது அழகாக இருக்குன்னு பார்த்துட்டு போயிட்டு ஓட்டு போடணும் தானே, அது போடணும். அப்போ ஜெயலலிதா கேன் இம்ப்ரெஸ் பீப்புள் பை ஹர் ஸ்பீச். அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீச் தயார் பண்ணி எல்லாம் கொடுத்து பேச வைக்கிறாங்க. இந்த நம்பிக்கையெல்லாம் ஜெயலலிதா வந்து ஒன்று எடுத்துட்டா அதில் ஜெயிப்பாங்க, எனக்கு முடியாதுங்க போங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்குது. இன்னொன்று அவங்க வந்து ரொம்ப போல்டு. ஒரு இது பொறுப்பை எடுக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு தயக்கம் இருக்கும். எடுத்த பிறகு 1001 ஷூட்டிங் அப்போ எல்லாரும் போயிட்டாங்க, ஜெயலலிதா விட்டுட்டு மறந்துட்டாங்க. ஜெயலலிதா ஷிப்பில் அந்த இதில் போட்டில் ஏறலன்றது தெரியலை. அங்கே போன பிறகு தான் தெரியுது எங்கே அம்முவை எங்கன்னா அம்முவை காணோம். ஐயோ அது ஏறலையா, அதுங்கள நம்ம வந்துட்டோமான்னு. என்னையா அப்படி விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு எம்ஜிஆர் அந்த நடுக்கடலில் அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல ஷூட்டிங் நடக்குது, பார்த்தா ஒரு சிங்கிள் போட்டில் ஜெயலலிதா போகுது. அப்போ அவங்க என்ன வயசு, 15 வயசு. அவங்க அம்மா அன்னைக்கு இல்லை. அப்போது ஒரு இது கடற்கரைக்கு வர்றாங்க, போயிருச்சு படகு. அங்கே இருக்கிற ஒரு ஆளை பார்த்து என்னையை கொண்டு போய் அங்கே விட்டுரு அப்படின்றாங்க. சரி வாங்க நான் பணம் தர்றேன்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு ஏறி ஒத்தையில். அப்போ எம்ஜிஆர் வாஸ் இம்ப்ரெஸ்ட் பை ஹர் போல்ட்னஸ், வெரி பிரேவ் கேர்ள் அப்படின்ட்டு. இதெல்லாம் தான் இவை கல்யாணம் ஆகாதவங்க, வெரி போல்டு. இன்னொன்று ஒரு நல்ல கம்பீரம் அப்பையிலேருந்து இருந்திருக்கு. அவங்க தான் எப்போ உட்காந்து ஒரு புஸ்தகம் படிச்சுக்கிட்டு தானே இருப்பாங்க. எம்ஜிஆர் வந்தால் எந்திரிக்கக்கூடாது, நம்ம எந்திரிக்கிறது இல்லை, மற்ற ஆள் எந்திரிக்கக்கூடாதுன்னு ஒரு தடவை என்ன பண்ணுறாங்க, டைரக்டர் சங்கர், பழைய சங்கர், அவரை இப்படி உட்காருங்க இப்படி உட்காருங்க அப்படின்னு தன்னை மறைச்சி அப்படி உட்காந்த மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வயசானவர், அவர் எம்ஜிஆருக்கு சம்மந்தி, அவர் மகளைத்தான் எம்ஜிஆரோட அன்னை மகன் கட்டினாங்க. அப்போ எம்ஜிஆர் அப்படி போகிறாரு, இவங்க யாருமே எந்திரிக்கலை. எம்ஜிஆர் போனதே உங்களுக்கு தெரியாது. உடனே ஜெயலலிதா சிரிக்கிறாங்க. என்ன சிரிக்கிறாமோன்னு, உங்கள் ஹீரோ போகிறாருன்றாங்க. அச்சோ எந்திரிக்கிச்சு வணக்கம் சொல்லலையே, என்னம்மா நீ இப்படி உட்காரு இப்படி உட்காருன்னு. இவங்களுக்கு அது ஒரு வேடிக்கை. என்ன எல்லாரும் எந்திரிச்சு வணக்கம் சொல்லணும், ஏன் நீங்கள் வணக்கம் வாங்காமல் போக மாட்டீங்களோ அப்படின்ட்டு. அப்புறம் சங்கர் ஓடி போய் சொல்கிறாரு, ஐயோ அண்ணே நீங்கள் வந்ததை நான் கவனிக்கலண்ணே, அம்மு இங்கிட்டு திரும்பி உட்காருங்கன்ன உடனே நான் அப்படி உட்காந்துட்டேன்னு, எனக்கு தெரியும் அவள் தான் இந்த வேலை பார்த்துருப்பான்னு, எனக்கு அவங்க மேலே கோபம் இல்லைன்றாரு. அப்போ எம்ஜிஆரையே சேலஞ்சு பண்ணுற ஆள். என்ன உங்களுக்கு எல்லாரும் வணக்கம் வைக்கணும், ஏன் ஒரு நாள் வணக்கம் வாங்காமல் போனால் தான் என்ன, அப்படியெல்லாம் வந்து ஒரு சின்ன பிள்ளைக்குரிய விளையாட்டுத்தனம் தான்னாலும் அப்படி ஒரு சேலஞ்சு பண்ணுற ஒரு இது இருக்குல்ல, டக்குன்னு நம்ம எந்திரிச்சு வணக்கம் சொல்லணும். அவங்க பாட்டுக்கு ஒரு ஓரமாக சாவித்திரியே அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வர்ற நடிகைகள்லாம் கால் மேலே கால் போட்டு உட்காந்து புஸ்தகம் படிக்கிறாங்க, சீனியர் நடிகர்களை மதிக்கிறதில்ல, பேசுகிறதில்ல. சீனியர் நடிகைகள் வந்தால் எழுந்து வந்து வணக்கம் சொல்கிறதில்ல.
இப்போ சாவித்திரி வர்றாங்கன்னா இவங்க எந்திரிச்சு போய் வாங்கம்மான்னு வணக்கம் சொல்லி அவங்க வந்து உட்காந்த பிறகு தானே உட்காரணும். இவங்க பாட்டுக்கு புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட வந்தால் வணக்கம் அப்படின்வாங்க. அப்போ சாவித்திரி அது ஹர்ட் ஆகுறாங்க. அந்த மாதிரி அவங்களே வந்து இன்டைரக்டாக சொல்லியிருப்பாங்க. அப்படி ஜெயலலிதா வந்து இன் சோ மெனி வேஸ் ரொம்ப பொருத்தமான ஆள் அப்படின்னு தெரிஞ்சனால எம்ஜிஆர் வந்து கரெக்டான செலெக்ஷன் தானே. இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் பேர் நிற்கிற மாதிரியே ஜெயலலிதா பேர் நிற்குதில்ல. அப்போ அவங்க ஜாதகப்படி அவங்க ராஜா ஆனாங்கன்றது ஒரு பக்கம், எம்ஜிஆருடைய செலெக்ஷன் கரெக்ட். அவருக்கு அடுத்து ஒரு ஆளை கொண்டு வந்தார். இந்த அம்மா வந்து அவங்களுக்கு அடுத்து ஒரு ஆளை கொண்டு வராதனால தான் இன்னைக்கு கட்சி தகுடு தத்தம் போடுது. இல்லை மேம், இப்போ எம்ஜிஆருக்கு பிறகு கட்சியில் பல பிளவுகள் வந்தது. ஜானகி அம்மையார் ஒரு பக்கம், ஜெயலலிதா அவர்கள் ஒரு பக்கம். இப்படி இருக்கும் பட்சத்தில் மீண்டும் அதிமுக ஒன்று சேர்ந்து ஜெயலலிதா தலைமையில் ஒரு பெரிய அணியாக உருவாகுச்சு. ஆனால் இன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் இல்லாததுக்கு பிறகு அதிமுக அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தானே இன்னைக்கு இருக்குது. ஜெயலலிதா எந்த இடத்துல தவற விட்டார்? அவங்க இவ்வளோ சீக்கிரம் சாவோன்னு நினச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, எங்கள் குடும்பத்தில் 60 தொட்டவங்களே யாரும் கிடையாது. இன்னைக்கு நான் 60 வயசு ஆனதே எனக்கு வந்து போனஸ். இனி நான் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு போனஸ். எங்கள் குடும்பத்தில் யாருமே 60 தொட்டதில்லை அப்படின்றாங்க. அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு. அந்த கடைசி பீரியடில் வந்து அவங்க அடுத்து கான்சிக்யூட்டிவாக ஜெயிச்சு வந்தாங்கல்ல, அப்போ வந்து அவங்க மக்களுக்கு நிறைய நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. இனி வந்து நம்ம கடவுள் நமக்கு அற்புதமாக இந்த ஆயுசை கொடுத்துருக்காரு, இந்த பதவியும் கொடுத்துருக்காரு. ஜெயிக்காமல் இருந்திருந்தா சாகாமலாது இருந்திருப்பாங்க. பதவியும் கொடுத்துருக்காரு, அதனால நிறைய நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. நல்லது செய்கிறதுக்குள்ளே அவங்க போய் சேர்ந்துடுறாங்க. அவங்களுக்கு வந்து தனக்கு நிகராக ஒரு ஆள் உலகத்திலே இல்லைன்னு நினைப்பாங்க. 1000 வருஷம் இந்த கட்சி இருக்கும்ன்றாங்களா, அப்போ நமக்கு அடுத்து யார் வர்றது? அவங்க விஜயசாந்தியை கேட்டு பார்க்குறாங்க, அந்த அம்மா முடியலை, அவங்க அங்கே போயிடுறாங்க. அஜித்தை கேட்குறாங்க, அஜித்தும் ஹி செட் நோ. அப்போ அவங்களுக்கு சரியான ஒரு ஆளாக கண்டுபிடிக்க முடியலை. அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் தேடி இருக்காங்க. விஜயசாந்திகிட்ட சொல்லி, அதில் அஜித் அவர்கள் பட்டியல் பெயரும் இருக்குதா? ஆமாம், அஜித்திட்ட நிறைய கேட்டிருக்காங்கல்ல, நீங்கள் எங்கள் கட்சியில் சேர்ந்துருங்கன்னு. விஜயகாந்த் கூட அவங்க கட்சியில் சேர்ந்துருக்கலாம். சேர்ந்துருந்தால் நல்ல ஒரு தன்மையான ஆள் தான். விஜயகாந்த் வந்து எல்லா இடத்துலையும் நாக்க துருத்திக்கிட்டு பேசுகிறவர் கிடையாது. அவர் பெரியவங்கன்னு நினைக்கிறவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப தன்மையாக தான் இருப்பார். அவர் நல்லா இருந்திருப்பார். அவர் கூட இருந்தவங்க அவரை வந்து ஏற்றி விட்டு நீங்களே பெரிய ஹீரோ, நீங்கள் போய் என்ன அந்த மாட்ட சேர்றது, நீங்களே பெரிய சிஎம் பிஎம்லாம் ஆகலான்னு இந்த சுற்றி இருந்தவங்க கெடுத்த கெடுதான். அவர் சேர்ந்திருந்தா கூட அவர் ஒரு இன்னும் எம்ஜிஆர் மாதிரியே ஒரு நல்ல மனசு கொண்ட ஒரு மனிதர். அவர் இன்னைக்கு அதிமுகவுக்கு கட்சி தலைவராக வர்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. அந்த அம்மா 100 வயசு இருக்கட்டும், இருந்தாலும் அவர் வந்து ஒரு அடுத்த பொசிஷனில் அந்த அம்மாவால் எல்லா நாளும் அலைய முடியாதுல. எம்ஜிஆருக்கு ஒரு ஜெயலலிதா தேவைப்பட்ட மாதிரி ஜெயலலிதா இடத்துல விஜயகாந்த் இருந்திருக்கலாம், அந்த கட்சியில் இருந்திருக்கலாம். அவரும் தவற விட்டுட்டாரு. அவங்களும் வந்து தனக்கு ஈக்குவலான ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியலை. அவங்க ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. விஜயசாந்தி எல்லாம் கேட்குறாங்க, நீ என் கட்சியில் சேர்ந்துரு, என் கூட இருந்திருந்தா அவங்க தான் இன்றைக்கி வந்திருப்பாங்க. நம்ம வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம்லாம் பார்க்குற ஆள் கிடையாது. நம்ம வந்து மக்கள் அன்பைத்தான் பார்ப்போமே தவிர நம்மளை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரியெல்லாம் பார்க்குற ஆட்களே கிடையாது. அதனால விஜயசாந்தி வந்திருக்கலாம். விஜயசாந்தி வந்திருந்தால் அவங்க ஒரு தமிழர்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லைங்க, எல்லாரும் ஒரு தாய் வயிற்றுப்பிள்ளை தானே. அஜித் வந்திருந்தாலும் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க யாருமே அந்த அஜித் வந்து இந்த சமூக பொறுப்புணர்ச்சி இல்லாதவராக போயிட்டார். தன் வாழ்க்கை, தன் குடும்பம், தன் நிம்மதி, தன் அமைதி, அப்படி போயிட்டாரு. ஆனால் ஜெயலலிதா அம்மையாரை வீரப்பெண்மணின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக அந்த அமைச்சர்கள் எல்லாமே அவங்க வந்தாங்கன்னா வளைஞ்சு குனிஞ்சு நின்று வணக்கம் சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு ஆளுமைக்கான ஒரு காட்சி அவங்க பார்ப்பாங்களா, இல்லை என்ன காரணம்? அது ஒரு விளையாட்டு தான். இல்லை ஆண்களை பிடிக்காமல் கூட இருக்குமோ? அப்படி கிடையாது. ஆண்களை அதெல்லாம் வந்து இவங்களா இன்டர்பிரட் பண்ணுறது. அவங்களுக்கு ஆண்களை பிடிக்காது, அவங்க வந்து சொன்னாங்களா ஆண்களை பிடிக்காதுன்னு, அப்படியெல்லாம் கிடையாது. இல்லை அந்த சம்பவங்கள் நினைவு கூர்ந்து பார்க்கணும். இல்லை நீங்கள் அதிமுக அந்த எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பொழுது இவங்களை வண்டியிலேருந்து கீழே தள்ளி விட்டது, ஒரு பக்கம் திமுக சட்டசபையில் பண்ணாட்டு, அப்போ திமுக காரன் தானே காலில் விழுந்து கும்பிட்டா அந்த அம்மா சந்தோஷப்படணும், கூட இருந்தவங்க தானே. இப்போ சாத்தூர் ராமச்சந்திரன் வந்து காலில் விழுந்து கும்பிட்டதா ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. அதெல்லாம் போட்டிருக்கவே கூடாது. அது இவங்க போட்டாங்களா இல்லை இவங்க கூட இருந்த மற்றவங்க போட்டாங்களான்னு தெரியாது. அதெல்லாம் போட்டிருக்கக்கூடாது. அவர் வந்து ஒரு பெரிய இனத்தினுடைய, அந்த ரெட்டியார் சமூகத்தினுடைய தலைவர். சாத்தூரார்லாம் ஒரு பெரிய ஆள் அந்த பகுதியில், அருப்புக்கோட்டை அந்த விருதுநகர் பகுதியில் மிகப்பெரிய மரியாதைக்குரிய நபர்.
அவர் அதனால தான் இன்னும் வீட்டில் வந்து முன்னாடி எம்ஜிஆர் படம் வச்சுருப்பார், கலைஞர் படம் வச்சுருக்கிற இடத்துலையே. அதாவது ஜெயலலிதா பிடிக்காதனால நான் கட்சியை விட்டு வந்தனே தவிர மற்றபடி எனக்கும் இந்த கட்சிக்கு எந்த விரோதமும் இல்லை, என்னுடைய தலைவர் எம்ஜிஆர் தான் சொல்கிற மாதிரியே வச்சுருப்பாங்க. திருநாவுக்கரசு வீட்டிலலாம் வந்து எம்ஜிஆர் படம் பெருசாக இருக்கும். அது என்னன்னா, இந்த அம்மா வந்து பிடிக்கலைன்னா திமுக காரங்க காலில் விழணும்னு எதிர்பார்த்தா, என்னை எவன் வந்து துன்புறுத்தினானோ அவன்லாம் என் காலில் வந்து விழணும்னு எதிர்பார்த்தா அது நியாயம். இது தன் சொந்த கட்சிக்காரங்க தானே, அவங்களே வந்து விழுகிறனால இவங்க வந்து சரி விழுந்தா விழுந்துட்டு போன்றாங்க. விழணும்னு அவங்க யாரையும் கம்பல் பண்ணுறது கிடையாது. அதிகாரிகள் எவ்வளோ பேர் இருந்தாங்க. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எம்ஜிஆர் சேரில் சோஃபாவில் உட்காந்துருந்து அப்படி கால்மாட்டில் உட்காருவார். உட்காராதீங்க மேலே உட்காருங்கன்னா கேட்க மாட்டார். வேறு பலர் வந்து உட்காந்துருப்பாங்க சோஃபாவில், ஆனால் இந்த ஆள் கீழே தான் உட்காந்துருக்கோம். ஐயோ அவங்கெல்லாம் சோஃபாவில் உட்காந்துருக்காங்களே, நம்மளை தப்பாக நினைப்பாங்களே, நம்ம ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இப்படி உட்காந்துருக்கோம்னு அப்படியே தான் உட்காந்துருக்கோம். அப்போ அதெல்லாம் வந்து ஒரு நல்ல பேர், நல்ல ஒரு சலுகை கெயின் பண்ணுறதுக்கான நடவடிக்கைன்னு தான் நினைக்கணுமே தவிர அவர் ரொம்ப தாழ்மையானவர், எம்ஜிஆரே அப்படி நினைக்கல. நீ இங்கே உட்காருன்னு சொல்லலை, நீ என்ன மண்ணாங்கட்டிக்கு வந்து கால் மாட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்க. அதே மாதிரி ஜெயலலிதா வந்து யாரும் காலில் விழுந்து கும்பிடணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. காலில் விழுந்து கும்பிடாதவங்களுக்கெல்லாம் அந்த அம்மா நல்ல மரியாதை கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் இந்த கான்சிக்யூட்டிவ் விக்டரி அப்போ முதல்ல அவங்க நிறைய மினிஸ்டர்ஸ் எல்லாரும் நிற்கிறாங்க. அந்த தடவை எலெக்ஷனில் வெற்றிக்கு காரணம் அம்மா உணவகம். அந்த ஸ்கீமை கொண்டு வந்தவர் சைதை சாதுரைசாமி. அவர் மலிவு விலை உணவகம்னு ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தார். அந்த ஐடியா அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நடத்தலாம்னு. ரைட்டுன்றாங்க. அம்மா உணவகம்னு ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல சென்னையில், அப்புறம் மற்ற ஊர்களில். நல்லா இருக்குது. இப்போ கூட எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அமெரிக்கன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அம்மா உணவகத்தில் தான் மத்தியானம் சாப்பிடுவான். அந்த அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸு, தொழிலாளர்கள், இங்கே வந்து நிறைய இணை இயக்குனர்கள்லாம் வந்து புதுசாக ஊருக்கு வர்றவங்க அம்மா உணவகத்தில் சாப்பிடுவோம் அப்படின்பாங்க. அப்போது இளைஞர்லேருந்து முதியவர் வரைக்கும் அதை உதவுது. அந்த அம்மா உணவகம் வந்து மக்கள் பேராதரவு பெற்ற உணவகமாக இருக்குது. அதனால நமக்கு வந்து அந்த நேரம் எந்த ஃப்ரீயும் கொடுக்கல. அந்த எலெக்ஷனில் நீங்கள் பாருங்கள், மிக்சி கிரைண்டரு எல்லாரும் ஃப்ரிட்ஜு கொடுப்பாங்க, வாஷிங் மிஷின் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஒன்றுமே கொடுக்கல. ஆனாலும் அந்த அம்மா ஜெயிச்சிச்சு. ஆமாம், ஃப்ரீயே கொடுக்காம ஜெயிச்சாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம் ஃப்ரீ கொடுத்தா ஜெயிப்பாங்கன்னு. ஃப்ரீயெல்லாம் முக்கியம் இல்லை, நல்ல ஸ்கீம்ஸ் இருக்கணும். அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, நான் முதல் பொக்கே, ஃபஸ்ட்டு பொக்கே மேயர்கிட்ட வாங்குறேன்ட்டாங்க. இங்கே மினிஸ்டர்ஸ் எல்லாம் முந்திக்கிட்டு நிற்கிறாங்க, அவர் பின்னாடி அவர் ஒரு இடத்துல நிற்கிறாரு, சரி துரைசாமி. அவரை கூப்பிடுங்க, நான் ஃபஸ்ட்டு பொக்கே அவர்கிட்ட தான் வாங்குவேன்ட்டாங்க. சரின்னு இவர் கொண்டு போய் பொக்கே கொடுத்தாரு. அவர் ஒன்றும் காலில் எல்லாம் விழுந்து கும்பிடலையே. அவர் எப்பவுமே காலில் விழுந்து கும்பிட்டதில்லை ஜெயலலிதா காலில். அப்புறம் எப்படி அவங்க ஃபஸ்ட்டு பொக்கே வாங்குவாங்க? கட்சிக்கு நல்ல பேர், நேர்மையான ஒரு அரசியல்வாதி, கட்சியினுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய நன்மைக்காக இவ்வளவு செய்கிறாங்க, கட்சிக்காக பாடுபடுறாங்களா, அதுதான் அவங்க பார்க்குறாங்க. நீ உன்னுடைய சுய லாபத்துக்காக நீ சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியுது. ஏன்னா அவர் வந்து அப்போவே அந்த வேட்பாளர் இதில் வந்து அவருடைய சொத்து இத்தனை கோடி, 230 கோடி என்னமோ சொல்லுவாங்க, போட்டிருக்காரு. போட்டு நேர்மையாக சம்பாதிக்கிறாங்க, நேர்மையாக கணக்காட்டுறாங்க, கட்சிக்கு நல்ல ஸ்கீம்ஸ் கொண்டு வர்றாங்க. அவரே அது பர்சனலாக முதல்ல நடத்தினது, கட்சிக்காக இல்லை. முதல்ல மலிவு விலை உணவகம் சைதாப்பேட்டையில் சைதை சார் நடத்துகிறாரு. அதுக்கு பிறகு வந்து ஜெயலலிதா மாட்ட சொல்லவும் அவங்களும் அதை எடுத்து ஒரு பெரிய ஸ்கீமாக கொண்டு வர்றாங்க. அதுக்கு பிறகு இஸ்ரேல் அங்கே இங்கெல்லாம் கூப்பிட்டு அந்த ஸ்கீமை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவங்க ஊர்லேயும் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் ஆந்திராவில் கொண்டு வர்றாங்க, வடநாட்டில் கொண்டு வர்றாங்க, சப்பாத்தியும் அந்த என்னது பருப்பு மட்டும் கொடுக்கறது அப்படின்னு நிறைய மாநிலங்களில் இதை பார்த்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் மலிவு விலை உணவகம் கொண்டு வர்றாங்க வெவ்வேறு பேர்களில். அப்போது இப்படிப்பட்ட ஒரு ஸ்கீம் கொடுக்கும்போது அந்த அம்மா என்ன என் காலில் விழுன்னா சொன்னாங்க. ஆனால் அதுக்கடுத்து வர்ற ஆட்கள்லாம் விழுவாங்க. அப்போ அந்த அம்மா வந்து காலில் விழுகிறீங்களா, அப்போ நீங்கள் ஏதோ எதிர்பார்க்குறீங்க, விழுந்துட்டு போ, எனக்கு என்ன. என்கிட்ட எந்த சுய லாபமும் பர்சனல் பெனிஃபிட்டும் எதிர்பார்க்காத ஆள் சைதை சாதுரைசாமி. அவர் என் காலில் விழலையே, நானும் விழ சொல்லலையே, விழுன்னு சொல்லலையே. அப்போ அந்த அம்மா கிட்ட வந்து தப்பே கிடையாது. அந்த அம்மா யாரையும் விழுன்னு சொல்கிறதோ விழணும்னு எதிர்பார்க்குறதோ கிடையாது. யார் வந்து சுயலாபம் எதிர்பார்த்து எங்கள் அம்மா நம்மளை கோச்சுக்குருவாங்களோ அப்படின்னு நினச்சி கோச்சா என்ன, கோச்சா நீங்கள் பாட்டுக்கு இருங்க,
நாடு கடத்த மாட்டாங்கல்ல, நீங்கள் பாட்டுக்கு இருக்க வேண்டியதானே. அப்படி வந்து தங்களுடைய சுயலாபத்துக்காகத்தான் விழுந்தாங்களே தவிர அந்த அம்மா யாரையும் என் காலில் விழுன்னு சொன்னதில்லை. விழுன்னு சொல்லியிருந்தா விழமாட்டேன்ட்டு போக வேண்டியது தானே. ஆனால் இப்போ நீங்கள் எம்ஜிஆர் அவர்கள் கலைஞர் அவர்கள் எதிரெதிராக இருந்தாங்கன்னா அது அதிகமாக பேசப்பட்டது கிடையாது. ஜெயலலிதா அம்மையார், கலைஞர் கருணாநிதி இவங்க தான் எதிரெதிர். அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி விட்டவர் இன்னைக்கு ஒரு எதிரியாக நிற்கிறாங்களே கலைஞருக்கு அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது இல்லை. அது இப்போ கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் உள்ள ஹிஸ்ட்ரி வந்து 1945 46 அதில் தொடங்குது. ஆமாம். அவங்க 2 பேரும் எம்ஜிஆர் வீட்டு திண்ணையில் உட்காந்து கலைஞர் வந்து தான் எழுதின மந்திரி குமாரி கதையவே டிஸ்கஸ் பண்ணுவார். டிஸ்கஸ் பண்ணும்போது அவரே அவருடைய கருத்துக்களை எதிர்த்து பேசுவாராம். எம்ஜிஆர் அதை நானே என் பிறந்தேன்ல எழுதியிருக்காரு. அவருடைய கதையில் வர்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவர் வந்து நான் இப்படி எழுதியிருக்கேன், ஆனால் இதுக்கு இப்படி சொல்லுவாங்களே, இப்படி எதிர்ப்பு வருமேன்னு சொல்லுவாராம். அப்போ எம்ஜிஆரும் எம்ஜி சக்கரபாணியும் இல்லை அதை வந்து இப்படி நம்ம இது பண்ணுவோம், அதுக்கு நம்ம ஆதரவு கொடுப்போம், அது நல்ல கருத்து தான், அது நல்ல சீன் தான், அந்த சீன் இருக்கட்டும், அதை எடுக்க வேண்டாம் அப்படின்னு இவங்களுடைய சப்போர்ட்டை வாங்கின பிறகு அவர் வந்து அமைதி அடைவாராம். சரியா? இந்த டிஸ்கஷன் நடந்திருக்கு. அப்போ ஒரு விஷயத்தை அவர் எப்படி வந்து மக்கள் கூட இருக்கிறவங்களுடைய சப்போர்ட்டை கெயின் பண்ணுறாருன்னா அவரே மறுத்து பேசி தன்னுடைய கருத்தை தானே மறுத்து பேசும்போது இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. இல்லைண்ணே நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, நீங்கள் எழுதியிருக்கிறது ரைட்டு தான், அது நமக்கு வேணும், இந்த நாட்டில் வந்து இந்த ஒரு புரட்சியான கருத்து இருக்கட்டும், எதிர்க்கிறத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம், அது வேணும்னு நம்ம வந்து அவரை பூஸ்ட் பண்ணணும், அவரை சப்போர்ட் பண்ணணும். இதை எங்கே சொல்கிறாருன்னா எம்ஜிஆர் ஒரு தடவை ஒரு பேட்டியில் எம்ஜிஆர்கிட்ட கேட்குறாங்க, எப்படி வந்து நீங்கள் கலைஞரை ஒவ்வொரு தடையும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. அப்போ எம்ஜிஆர் சொல்கிறாரு, கலைஞர் எப்படி ஸ்கெட்ச் போடுவார்னு எனக்கு தெரியும், அவர் எப்படி நம்மகிட்ட போட்டு வாங்குவார், இந்த பாயிண்ட் சரியா, இந்த சீன் சரியான்னு நம்மகிட்ட கேட்பாரு, நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் நான் எப்படி ஸ்கெட்ச் போடுவேன், எப்படி படம் எடுப்பேன், எப்படி மக்களை சந்திப்பேன், என்ன செய்வேன்னு அவருக்கு தெரியாது. அதனால அவர் தோத்துக்கிட்டே இருக்கார், நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கேன்னாரு. இப்போ இந்த இது ரெண்டும் ஒத்து போகுதா? அதனால எம்ஜிஆரும் கலைஞருக்கும் இடையில இருந்தது ஒரு வீர விளையாட்டு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டார் மக்கள் சப்போர்ட் இருந்தனால. கருணாநிதியால் எம்ஜிஆருடைய வீக்னஸை பார்த்து அடிக்க முடியவே இல்லை. அவர் எங்கே வீக்கு எங்கே ஸ்ட்ராங்குன்னு கலைஞருக்கு தெரில. அவரை பெரிய அரசியல் சாணக்கியன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, எம்ஜிஆரை ஜெயிக்க முடியலைல. அடுத்து ஜெயலலிதா வருது. ஜெயலலிதா தோத்த 3 தடவையுமே 2006 அப்புறம் 2016 அதுக்கு முன்னாடி 96 2 தடவை தோத்தாங்க. 2 தடவையுமே என்னன்னா அவங்க செய்த பிழை தான் காரணம். கலைஞருடைய புத்திசாலித்தனமோ வீராதமோ மக்கள் ஆதரவோ கிடையவே கிடையாது. ஒரு தடவை வளர்ப்பு மகனுக்கு கல்யாணம் நடத்தினாங்க, அப்போ மக்களுக்கு நியாயமாக கோபம் இருக்கும். அதிமுக ஓட்டு விழுந்துடும். ஆனால் அதிமுக ஓட்டு அதிமுகவுக்கு, திமுக ஓட்டு திமுகவுக்குள்ளும் இடைப்பட்ட மனிதர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் வெற்றியை தீர்மானிப்பாங்க. அவங்க திமுகவுக்கு போட்டாங்கன்னா திமுக ஜெயிக்கும், இந்த பக்கம் வந்தாங்கன்னா அதிமுக ஜெயிக்கும். அந்த நேரம் வந்து இடைப்பட்ட மனிதர்கள் வந்து அவங்க மேலே ரொம்ப கோபமாக இருந்தாங்க. 2வது தடவை எப்போ ஜெயலலிதா ஜெயிச்சாங்க தோத்தாங்க, அந்த எஸ்மா சட்டம் கொண்டு வந்தது. இன்னொன்று இந்த கெடா வெட்டக்கூடாது கோயில்கள்லன்னு சொன்னது. அந்த எப்பவுமே இந்த சாமி கும்பிட்ற விஷயத்தில் தலையிடவே கூடாது. அரசியல் வேறு, சமயம் வேறு, மதம் வேறு. அதுல எல்லாம் எம்ஜிஆரோ கலைஞரோ அண்ணாவோ அண்ணாட்ட கேட்குறாங்க, கோயில்கள்லாம் நீங்கள் எடுத்து நடத்துங்கன்னு. முதல்ல என்ன சொல்கிறாரு, நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பெரியார் உடைச்ச மாதிரி பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன்றாரு. அடுத்து முதலமைச்சர் ஆனவன்னு என்ன சொல்கிறாரு, நான் கோயிலுக்குள்ளே சாமி கும்பிடவும் வரமாட்டேன், நிர்வாகம் பண்ணவும் வரமாட்டேன், எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அது வேற யாராவது பண்ணிக்கங்கன்றாரு. அப்போது அந்த மாதிரி அந்த மதத்துக்குள்ளே இறங்கக்கூடாதுன்றது அவங்களுக்கெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அதில் கை வச்சோம்னா நம்ம வந்து சுக்குநூறாக்கி போயிடுவோன்ட்டு. இந்த அம்மா வந்து கடா வெட்டாதீங்க, சைவம் தான் கும்பிடணும், இதெல்லாம் இந்து கோயில் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இது தேவையில்லாத வேலை, தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஆமாம், அதுவும் அந்த அரசு ஊழியர் மேலே கை வைக்கக்கூடாது. இப்போ சொல்லியிருக்காங்க பாருங்க, அரசு ஊழியர் போராட்டத்தப்ப ஸ்டாலினை எதிர்கட்சி தலைவர் ஆக்கிட்டா எங்கள் பிரச்சனை தீர்ந்துரும்னு. எவ்வளோ பெரிய வார்த்தை! மிரட்டல் தான். ஏன்னா அவங்க அப்பா தான் வளர்த்து விட்டார். இப்போ வளர்த்த கடா மார்பில் பாய்ந்ததடான்ற மாதிரி இப்போ வருது. உங்களை எதிர்கட்சி தலைவர் பதவி கொடுத்துருவோம் உங்களுக்குன்றாங்க. அப்போ எவ்வளோ ஒரு துணிச்சல் இருந்தால் அந்த மாதிரி சொல்லுவாங்க.
அப்போது அவங்கள வந்து பகைச்சிக்கிட்டாங்க அந்த எஸ்மா சட்டம் போட்டு. அந்த 2 தான் வந்து அவருடைய ஜெயலலிதாவுடைய தோல்விக்கு காரணமே தவிர கருணாநிதியினுடைய சிறப்பு அம்சங்கள் எதுவும் கிடையாது. இன்னொன்று வந்து கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருக்கிற, ஜெயலலிதா வந்து ரொம்ப ஹைலி ஈகோயிஸ்ட், கலைஞர் அப்படி கிடையாது. கலைஞர் ஈகோயிஸ்ட் கிடையாது, ஆனால் ஜெயலலிதா வந்து ரொம்ப ஈகோயிஸ்ட். கலைஞர் வந்து ஒரு சுயநலவாதி, தான் சார்ந்த எல்லாரும் நல்லா இருக்கணும். அவருடைய மாவட்ட செயலாளர்கள்லாம் எப்படி இருக்காங்க, ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி தானே இருக்காங்க அந்தந்த மாவட்டத்தில். நீங்கள் அந்த மாவட்டத்தில் இருக்க மினிஸ்டரை விட மாவட்ட செயலாளருக்கு தான் மதிப்பு அதிகம் இருக்கும். அவர் சொல்கிறது தான் அந்த மாவட்டத்தை சேர்ந்த மினிஸ்டரோ கலெக்டரோ செய்யணும். திமுக மாவட்ட செயலாளர் போய் நின்னா அந்த கலெக்டரு அவங்க சொல்கிறத செய்யணும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு பவர். ஒவ்வொருத்தரும் ஒரு அப்போ தன்னை சார்ந்த எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர். ஆனால் ஜெயலலிதா அப்படி கிடையாது. நான் நல்லா இருக்கேன், நல்லா இல்லை, நான் தோற்று போகிறேன், அதெல்லாம் செகண்டரி. நீ வந்து என்னை எதிர்க்கக்கூடாது, என்னையை எதிர்க்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஆளே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஹைலி ஈகோயிஸ்ட் பர்சன். அதனால அவங்க வந்து எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும். ஒரு தடவை அந்த இதெல்லாம் கொடுத்தாங்க, என்னது மிக்சி கிரைண்டர் அதெல்லாம் கொடுத்தாங்க, ஒரு தடவை கம்ப்யூட்டர் கொடுத்தாங்க, ஒரு தடவை ஒன்றுமே கொடுக்காம ஜெயித்தாங்க, அம்மா உணவகத்தை வச்சு ஜெயித்தாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க வெற்றிக்கான வழிகளைத்தான் தேடுவாங்க, எப்படியும் வெற்றி பெறணும்னு. நடுவில் இந்த மாதிரி முட்டாள்தனங்கள் அல்லது தவறுகள் செய்து மாட்டிக்கிடுவாங்க. அதனால கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் இருக்கிறது வந்து ஒரு வீர விளையாட்டு மாதிரி. அவங்க பயங்கரமா எதிர்த்தாங்களே கலைஞர் ஜெயலலிதா அவர்கள். ஆனால் ஜெயலலிதா அதான் சொல்கிறேன், அது ஒரு ஈகோயிஸ்ட்ன்றேன்ல, அது அடித்து அப்படியே தூள் பறத்தணும்னு நினைக்கக்கூடிய பெண். அவருடைய திறமை என்ன, அவருடைய அனுபவம் என்ன, எதுவும் எனக்கு முன்னாடி கிடையாது. எம்ஜிஆரே எனக்கு நிகர் கிடையாது, அப்புறம் நீ என்ன பெரிய. இல்லை, எனக்கு ஆரம்பம் இந்த சட்டசபையில் ஒரு பிரச்சனை நடந்தது இல்லை. ஆமாம், அது வந்து அது வந்து மனசுக்குள்ள அவங்களுக்கு ரொம்ப ஆழமாக பட்டுச்சு. அதே மாதிரி எம்ஜிஆருக்கும் நடந்துச்சு. எம்ஜிஆரும் அதே வார்த்தை சொன்னார், இனி நான் அந்த சட்டசபைக்குள்ள முதலமைச்சராகத்தான் நுழைவேன்னாரு. அதே மாதிரி ஜெயலலிதா. இதெல்லாம் வந்து திமுக காரங்க தேவையில்லாமல், அதாவது எதிராளியை வந்து எடை போட தெரியாமல் ஒரு தற்பெருமையில் செய்கிறது. ஜெயலலிதா கிட்டேயே அந்த பிரச்சனை பண்ணியிருக்கவே வேண்டாம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, பயந்துக்கிட்டு ஓடிடுவா, சினிமாக்காரி தானே அப்படின்னு நினைக்கிறது. அது சினிமாக்காரி தானேனா எம்ஜிஆர் கொண்டு வருவாரா? எத்தனை சினிமாக்காரி அவருக்கு தெரியும்? வேற ஒரு சினிமாக்காரியை கொண்டு வந்திருக்க மாட்டாரா? அந்த இடத்துல தான் திமுக காரங்களுக்கு வந்து எடை போட தவறிடுவாங்க. அவங்களுக்கு ஆளுடைய நிதானம் தெரியாது. இப்போ இல்லை, இப்போ ஸ்டாலின் பீரியடு நல்லா இருக்குது. அப்போ சொல்கிறேன், என்ன பண்ணாங்க, எம்ஜிஆரையும் என்ன சொன்னாங்க, என்ன ஒரு 10 நாள் கத்துவாங்க அப்படின்னாங்க. ஆனால் அவர் 10 வருஷம் ஆட்சி செஞ்சார். உங்களை கதற விட்டார் 10 வருஷம். அவருக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு 10 நாள் வேணால் கத்துவாங்கன்ட்டு கலைஞர் சொன்னார். ஆனால் பார்த்தா கலைஞர் கட்சியைத்தான் 10 வருஷம் கதற விட்டார். அடுத்து ஜெயலலிதா கிட்டையும் இந்த மாதிரி அனாவசியமாக நடந்திருக்கவே வேண்டாம், பயந்து ஓடி போயிடுவான்னு நினைக்கிறது. இன்னொன்று, சினிமாக்காரி தானே அப்படின்னு மேலே கை வைக்கிறது. அது ஒரு சிங்கக்குட்டின்றது தெரியலை. அது ஓங்கி அடித்தா 1.5 டன் அடிச்சிருச்சு. மனசுக்குள்ளே அந்த வன்மை வச்சு. அதுக்கு முன்னாடி இருந்தே கலைஞர் மேலே ஜெயலலிதாவுக்கு ஒரு இது நட்பு கிடையாது. ஏன்னா அவங்க தலைவரை எதிர்ப்பவர் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்குமோ. அவங்க எம்ஜிஆர்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இவர் வந்து உங்களுக்கு ஆதரவாளர் கிடையாது, இவர் உங்களுக்கு நண்பர் கிடையாது, இவர் உங்களுக்கு எதிராளியாக நிற்க வளர்றாரு, உங்களை வந்து கீழே கொண்டு வர பார்க்குறாரு அப்படின்னு. ஆரம்பத்தில் எம்ஜிஆர் வந்து அதை நம்பலை. கொஞ்சம் நாள்பட அவருக்கு புரியுது. முத்துவெல்லாம் வந்த உடனே அவருக்கு கொஞ்சம் புரியுது. ஆனால் அவரை வந்து கலைஞர் வந்து கன்வின்ஸ் பண்ணிடுவார். கடைசி நாள் கூட மன்றம் தாய், கழகம் தாய், மன்றம் சேயினார் எம்ஜிஆர். அந்த கூட்டத்தில் வந்து ரசிகர் மன்ற கூட்டம், எம்ஜிஆரை பேச கூப்பிட்டுருக்காங்க. அப்போ கலைஞர் வந்துட்டார். கலைஞர் வந்து எம்ஜிஆரும் கலைஞரும் ரூம்குள்ளே உட்காந்து பேசுகிறாங்க. பேசிட்டு மேடைக்கு வந்த உடனே எம்ஜிஆர் வந்த உடனே என்ன சொல்கிறாரு, நம்ம ரசிகர் மன்றத்துக்குன்னு தனி கொடி வேண்டாம், கழகம் தாய் மன்றம் சேய், ஒரு கழகத்துக்கு 10 பிள்ளைகள் இருக்கலாம், ஆனால் மன்றம்ன்றது வந்து கழகத்துக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு எம்ஜிஆர் பேசுகிறாரு. இங்கே இருக்கிற ரசிகர்கள்லாம் அப்படியே பார்க்குறாங்க, என்னன்னே நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அந்த கட்சியில், இந்த ஆட்சியில், அதை வந்து உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் வந்துக்கிட்டு என்னமோ மன்றம் சேயி கழகம் தாயின்றீங்க. அவங்க ஒரு தாய் பண்போட எங்களை நடத்தலை, மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துகிறாங்க, அவங்களுக்கு எங்களை பிடிக்கலை அப்படின்னு. அப்படியே கூட்டம் அமைதியாக இருக்குது, கைதட்டலை.
அப்படியே அமைதியாக இருந்து எல்லாரும் கட்டுப்பாடோட கழகத்துக்கு கட்டுப்பாடோடு நடக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாரு. இறங்கி வந்து கார் கதவை திறக்கும் போது சைதை சார் ஓடி வந்து, அண்ணே நீங்களே மன்றத்தை காலி பண்ணிட்டீங்கண்ணே அப்படின்றாரு. இனி எவன் மன்றத்தில் இருப்பான்? ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் இவங்க சந்திக்கிறாங்க. எம்ஜிஆர் அப்படின்றார். அவருக்கு கோவம் வருது. அவர் கோவம் வந்து அந்த நுனி மூக்கு வேர்க்கும், அப்படி தொடப்பார். கோவம் வந்த உடனே அப்போ சைதை சார் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பல கிளைக்கழகங்கள் பேர் ரெஜிஸ்டர் பண்ண முடியாமல் இருக்கும். எம்ஜிஆர் மன்றங்கள்ன்ற பேர் ரெஜிஸ்டர் பண்ண முடியலை. கேட்டால் மூக்கமுத்து மன்றம்னா சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணுவான். ஏன்னா அப்போ எப்படின்னா திமுகவில் கட்சி ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணி தான் எம்ஜிஆர் மன்றமே ஆரம்பிக்கணும். இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது எதுவும். அப்போ அப்படி ஒரு சட்டம் இருந்துச்சு. அப்போ இவங்க எழுதி போட்டால் கட்சியில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, கிளைக்கழக செயலாளர்கள் அவங்க சொல்கிறாங்க, கிடையாது மூக்கமுத்துன்னு எழுதிட்டு வா, உனக்கு மன்றம் ரெஜிஸ்டர் பண்ணலாம். எம்ஜிஆர் மன்றம்லாம் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, நிறையா இருக்குது போ அப்படின்றாங்க. அப்படி 36 மன்றம் பெண்டிங்கில் இருக்குன்னே அப்படின்னு சைதை சார் சொல்கிறார். எம்ஜிஆர் காருக்குள்ளே ஏற போனவர் கார் கதவை பிடிச்சிக்கிட்டு நின்று கேட்குறாரு. அப்புறம் அப்படின்ட்டு போயிடுறாரு. அப்படியா, சரி நான் ஞாபகத்தில் வச்சுக்கிறேன் அப்படின்னு. அப்போ தான் அவருக்கு யதார்த்தம் புரியுது. ஜெயலலிதா எச்சரிக்கை விடுத்தது இப்போ புரியுது அவருக்கு. அவருக்கு புரியுது, ஓ இவர் வந்து நமக்கு நட்புணர்வோடு இல்லையோ, நம்ம மன்றம் வரைக்கும் கை வச்சுட்டாங்களா. முதல்ல நமக்குத்தான் போட்டியாக மூக்கமுத்து வர்றாரு போகிறாரு அப்படின்னு நினச்சோம். இப்போ மன்றத்திலே கை வைக்கிறாங்கன்னா கீழே நமக்கான சப்போர்ட் வேறு. அதுதான் நமக்கு நம்முடைய இமேஜ், நம்முடைய பெருமை, நம்முடைய வாழ்க்கை வளமை எல்லாத்துக்கான வேர் நம்ம ரசிகர் மன்றம் தான். ரசிகர் மன்றமே வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் என்ன, ரசிகர் மேலே கை வச்சாலே எம்ஜிஆர் பிடிக்காது. போலீஸ் அடித்தா கூட போலீஸை திருப்பி அடிச்சிருவார். ரசிகர் மேலே கை வைக்காத, அவன் ஏன் ஆள் கை வைக்காத அப்படிம்பார். அப்படின்ன பிறகு தான் என்ன ஆகுது, எம்ஜிஆர் அடுத்து திருக்கழுக்குன்றத்துலையும் லாய்ட்ஸ் ரோட்லையும் கூட்டம் போட்டு பேசும்போது எல்லாரும் சொத்து கணக்கு காட்டுங்க, கிளைக்கழக செயலாளர் முதல் கொண்டுன்ற வார்த்தையை இப்போ சொல்கிறாரு. சொல்லி கேட்ட பிறகு தான் பிரச்சனையாகுது. நீங்கள் வந்து பொதுக்குழுவில் கேட்க வேண்டியதை பொதுக்கூட்டத்தில் வச்சு கேட்குறீங்க அப்படின்ட்டு இவங்களுக்குள்ளேயும் கொஞ்சம் திமுகவுக்குள்ளேயும் ஒரு பூசல் இருந்துச்சு. அது நாவலர் நெடுஞ்செழியனுக்கெலாம் சுத்தமாக பிடிக்கல எம்ஜிஆர். ஏன்னா நம்ம அண்ணாவுக்கு அடுத்து நம்ம தானே வந்திருக்கணும், நம்மளை விட்டுட்டு இவரை கொண்டு வந்துட்டாரே, அதனால அந்த கடுப்பு அந்த எரிச்சல் அவருக்குள்ளே இருந்துச்சா. அவர் தான் கீழே இறங்கி வந்து ஆக்சுவலாக கலைஞர் எங்கேயோ உள்ள மாடியில் இருந்திருக்காங்க, எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. கலைஞர் எழுந்திரிச்சு உள்ளே எங்கேயோ போயிருந்திருக்காரு. அந்நேரம் இவர் கிடுக்கிடுன்னு கீழே இறங்கி வந்து ஒரு 4 பேர் கீழே பத்திரிகையாளர்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க, மேலே கூட்டம் நடக்குது வருவாங்கன்னு. நெடுஞ்செழியன் சொல்லிட்டாராம், எம்ஜிஆர் கட்சியை விட்டு நீக்கியாச்சியா அப்படின்ட்டாராம். சரின்னு பத்திரிகையாளர்கள் நியூஸ் எழுத போயிட்டாங்க. இவங்க மேலே போன பிறகு ஏன் அவசரப்பட்டீங்கன்னு கலைஞர் கேட்டிருக்காரு. அதில் கூட கலைஞர் ஒரு 10% அவருக்கு ஒரு இது இருந்திருக்குது, கொடுப்போமா வேண்டாமா நீக்குவோமா வேண்டாமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க நாங்கள் நீக்கிட்டோம்ட்டாங்க, முடிஞ்சது. கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் இடையில ஏற்பட்ட பிரச்சனை என்னென்னா, ரசிகர் மன்றத்தை வந்து அவர் கலைக்க பார்க்குறாரு, ரசிகர் மன்றத்தை வளர விடாமல் பண்ணுறாருன்ற கோபம் வந்த பிறகு தான் எம்ஜிஆர் வந்து கலைஞர் மேலே எதிர்ப்பை காட்டுறாரு டைரெக்டாக. ஆனால் ஜெயலலிதாவுக்கு வந்து ஆரம்பத்திலேருந்தே கலைஞர் மேலே ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எம்ஜிஆர் காலத்திலேயே கலைஞர் மேலே ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் அவங்க இந்த சட்டமன்ற நிகழ்வும் வந்த பிறகு ஒரு சினிமாக்காரி தானேன்னு நினச்ச உடனே அவங்களுக்கு ரொம்ப கோபம். சினிமாக்காரி தான் நான், ஆனால் வந்து நான் அப்படி உங்களெல்லாம் வந்து நீங்கள் இப்படி அச்சுறுத்தினோன்னு பயந்துட்டு ஓடி போகிற ஆள் கிடையாது, நான் வந்து முதலமைச்சராக திரும்ப வருவேன் அப்படின்ட்டு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களே ஒரு ரிசைக்னேஷன் லெட்டர்லாம் கொடுத்து வெளியே போயிடலாம்னு நினச்சவங்க தானே. அப்போ அவர் நடராஜன் தானே அந்த லெட்டரை வாங்கிட்டு வந்து, வேண்டாம் அந்த அம்மாவுக்கு நல்ல பேர், எல்லாரும் பயப்படுறாங்க அந்த அம்மாவை பார்த்து, இது என்ன இப்போ போய் ரெசிக்னேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்நேரம் அவங்க பூஸ்ட் பண்ணி ஜெயலலிதாவை தட்டி கொடுத்து கொண்டு வர்றாங்க, நம்பிக்கை கொடுத்து. மற்றபடி ஜெயலலிதாவுக்கு இந்த கட்சி அரசியல்லாம் பெரிய ஈடுபாடு கிடையாது. ஆனால் அதை சீண்டி பார்த்தா அதனுடைய விளைவுகள் வந்து இவங்க எல்லாரும் அது மேலே தேவையில்லாமல் கை வச்சனால வந்த விளைவு தான். பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி மேம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.